உரை சொல்லுகின்ற இடத்திலே நான் இல்லை. என்னுடைய மனைவியின் தம்பி, என்னுடைய மூத்த மைத்துனர் என்னிடம் அன்பாக ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். எங்கள் குடும்பத்திற்காக, அன்பு மகனுக்காக உதவியவர்கள் அநேக கரங்கள் உண்டு, அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பிலே நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்டிருந்தார்கள். உதவியவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக மாத்திரம்தான் நான் இங்கே பேசுகின்றேன். இருந்தாலும் இங்கு இருக்கின்ற அநேக கிறிஸ்தவர்கள், உறவினர்கள் கிறிஸ்தவர்கள் நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அப்பம் இருக்கிறீர்கள் பகுதியிலே முதலாவதாக நாம் பேசும் பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை இன்பமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லிவிட்டு நாம் அந்த நிகழ்விலே கலந்து கொள்வோம். ஆனால் அந்த நிகழ்விலே கலந்து விட்டு வெளியிலே வந்த பிறகு அதை நாம் மறந்து விடுவோம். சகோதரர்களுக்குள்ளாக ஒரு ஒருமித்த எண்ணம் இருக்கிறதா என்று நான் இன்று பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே நான் இல்லை. என்னை பொறுத்தவரையிலே அந்த சகோதர உறவை நான் பார்த்த ஒரு குடும்பம் என்பது இந்த குடும்பம், முத்தையா ஜோசப் பாலம்மாள் அவர்களுடைய குடும்பம். அவர்களுடைய மற்ற அந்த ஃபர்ஸ்ட் கசின்ஸும் அப்படிதான். இருந்தாலும் இவர்கள் சற்று வித்தியாசமானவர்கள். 7 சகோதரர்கள் உண்டு. இந்த சகோதரங்கள்கிட்ட உங்களுக்கு யார் முக்கியம்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிள்ளை தான் உங்களுக்கு முக்கியமானு கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் ஒருவேளை வந்து கேட்குறாருன்னு வைங்களேன், என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் 7 பேர்கிட்ட யார்கிட்டையும் சரி, உனக்கு உன் புருஷன் வேணுமா, உன் தம்பி வேணுமான்னு கேட்டால் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கடவுளே எங்களுக்கு எங்கள் புருஷன் தான் முக்கியம், ஆனால் இந்த ஒரு தடவை எங்கள் தம்பியை தாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பாசம் அதிகமாக வைத்து சகோதரத்துவத்திலே இந்த குடும்பத்திலே ஒரு மாதிரியாக இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இரங்கல் கூட்டத்திலே எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு செய்தி, சகோதரத்துவத்திலே நிலைத்திருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது அன்பு தம்பியினுடைய மரண நேரத்திலே அவனுடைய இரத்த உறவுகள் அனைவரும் அவனை சுற்றி நின்றது இதுவரையிலும் என்னுடைய வாழ்விலே நான் பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. மற்றபடி நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பு மகனும் இந்த விபத்துக்குள்ளாகி 27 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த 27 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் அவனுடைய கையாக காலாக அவனுக்கு இருந்த அநேக சகோதரர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எங்கள் உறவுகள் அல்லாத நண்பர்கள் உண்டு. அவனுக்கு கையும் காலுமாக இருந்தவர்கள். குடும்பத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் நாட்களிலே அன்பு ஜபாவை சொல்ல வேண்டும், அவனுடைய சித்தப்பா பையன் குமாரை சொல்ல வேண்டும், அவனுடைய மாமா மகன் செல்வனை சொல்ல வேண்டும், ஜோசப்பை சொல்ல வேண்டும். இவர்களெல்லாம் அவனுடைய கையும் காலுமாக இருந்தார்கள். ராம், சத்யா, யாருமே தெரியாதவர்கள் அவனுக்கு காலும் கையுமாக இருந்திருக்கின்றார்கள். எல்லா இடத்திலையும் இருந்திருப்பான், எல்லா சகோதரிகளுக்கு வீட்டிலையும் இருந்தாலும் 13 ஆண்டுகளாக இந்த இல்லத்திலே, இது உங்கள் அனைவருக்கும் தெரியும், பேராயத்தினுடைய பொருளாளர் ஜேர் ஜோசப் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் பொருளாளராக இருக்கும். ஆனால் எங்களுடைய குடும்பத்தினுடைய நாதனாக இருந்து கொண்டு இதை தாய் வீடாக மாற்றி அமைத்திருக்கின்றார். மாற்றி இந்த அவருடைய சகோதரர்கள் எந்த நேரத்திலும் வந்து செல்லுவதற்கு வசதியாக இந்த இல்லம் 24 மணி நேரம் இந்த வாசல்கள் திறந்தே இருந்தது. இதுவரையிலும் இன்னும் அப்படிதான் இருக்கும். அப்படி அதை செய்வதற்கு மிகவும் உறுதி துணையாக இருந்தது அவருடைய வாழ்க்கை துணை நிர்மலா கல்வச்சலம் அவர்கள். எங்கள் தாயாருடைய மரணத்துக்கு முன்பு ஜெய்யை ஒரு தாயாக பராமரித்து வந்தார்கள். நான் கூட கேட்டிருக்கேன், இந்த பொறுமை ஏன் உங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு சிரிப்பு மட்டும்தான் சிரிப்பாங்க. 3 மணிக்கு அவனுக்கு சாப்பிடணும்னா அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி பழகிட்டான்.
அந்த 3 மணி அந்த கிளாக்ல வந்துட்டுன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான், மருந்து எடுக்கணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த 3 மணிக்கு அந்த நிர்மலாக்கா எங்க இருந்தாலும் அந்த 3 மணி அந்த கிளாக்ல காட்டுச்சுன்னா அவங்க ஜெயிக்க பக்கத்துல இருப்பாங்க, பராமரித்தார்கள். இன்னும் எங்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்த சகோதரர்கள் உண்டு. என்னுடைய நண்பனாக, என்னுடைய மைத்துனராக இருக்கின்ற டாக்டர் வினோத் அவர்கள் இங்கே வந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆதியிலிருந்து இங்கு வரும் பொழுது அவனுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் சரி, எதுனாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது மருந்துகள் இல்லை என்று தெரிந்தாலும் வந்து ஆறுதலாகவும் மருந்துகளை கொடுத்து ஊக்கப்படுத்தி விட்டு செல்வார்கள். இந்த கடைசி நாட்களிலே 5 நாட்களிலும் டாக்டர் வினோத் அவர்கள் முழுமையாக, அவர் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவருடைய குடும்பத்திலேயே அவர் ஆஸ்பத்திரியில் ஐசியூல இருந்துட்டு இருந்த நேரத்திலும் கூட 1 முறை 2 முறை வந்து அவனுக்காக எங்களுக்கு உதவியதை நாங்கள் குடும்பத்தின் சார்பிலே மறக்க முடியாது. இன்னும் அவனுக்கு காலாக கையாக இருந்து கொண்டிருக்கின்ற முத்தையானே, செந்தில் 2 பேரும் அழுதுட்டே இங்க இருந்துட்டு இருக்காங்க. நாங்க இனி யாருக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி 13 வருடங்களாக காலாக கையாக அவனோடு இருந்த செந்திலுக்கும் முத்தையானனுக்கும் நாங்கள் நன்றியை சொல்கிறோம். வாசன், அன்பு தம்பி வாசன், அவனும் அநேக நாட்களில் இங்கே வந்திருக்கிறான். அவன் இப்பதான் விட்டு சென்றார்கள். அவனுடைய 7வது வயசுலே ஜெய்யோட வந்து சேர்ந்தது. 7 வயசுல அவன் வந்து சேர்ந்தான். ஜெய்யன்னா அவனுக்கு உயர். அவன் முதல்ல அவனுக்கு கையை தூக்கும்போது, அவனுக்கு காலை தூக்கும்போது அவனுக்கு ஒரு 9 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல எல்லாம் அந்த அன்பு வாசனுக்கு அந்த கைக்கு, அந்த கரத்துக்கு பலத்தை கொடுத்தது நிச்சயமாக கடவுளாக தான் இருக்கும். இங்க வந்திருக்கிறான், இன்னைக்கு கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருந்து அழுது கொண்டிருக்கிறான். அவனுக்கு நன்றியை சொல்லுகிறோம். இனி இன்னைக்கு இருக்கிற வீட்டில் நம்ம 4 பேருக்கு சமைக்கிறதே பெரிய விசேஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் 20 பேர் குறைந்தபட்சம் சமைக்கணும். எத்தனை விருந்துகள் வந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமா 30-40 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் அத்தனை பேருக்கும் முகம் போடாமல் எங்களுக்கு சமைத்து உணவு பரிமாறிய அன்பு கிறிஸ்தியை, அதற்கு முன்பாக இருந்த வினு அவர்களை நன்றியோடு நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். கிறிஸ்திக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அன்பு சகோதரி, பெயரை மறந்து விட்டேன், அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலே நன்றியை சொல்லுகிறோம். அந்த மோகன் தாத்தா அவர்களுடைய அவர்கள் புனிதா, மோகனும் புனிதா, மோகன் அவர்களும் அந்த புனிதா அவர்களும் அவங்க கவனிக்கிறது. நீங்க நாங்க சொல்ல முடியாது, எனக்கு அவங்க பேரை தான் தெரியாது. ஆனா எங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கேட்டு எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, யாரு வந்தாலும் பொருளாதார காரணத்தினாலே அநேக தினசரி விருந்துகள் மட்டும் 5-10 பேர் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய டீயை கொடுப்பதற்காக அவர்கள் உறவின அந்த கிறிஸ்தி புனிதா அவங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. நான் முதல்ல சொல்லிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் இந்த வாசல் திறந்திருக்கிறதுக்கு காரணம் அன்பு நிர்மலாக்கா. இனி பிள்ளைகள் 13 பிள்ளைகள், நம்ம சகோதரங்க 7 பேர், அவங்க ரத்தம் இருந்தாங்க, ஒன்னா இருந்தாங்க. ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா 13 பிள்ளைகள், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, மாமா சித்தப்பான்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க அதை நீங்க ரசிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். அந்த 7 பேரும் 13 பிள்ளைகளும் அவனுக்கு எங்களுக்கெல்லாம் கோபம் வரும், தெரியும் மெடிக்கலா இது என்னன்னு சொல்லி. அந்த பிள்ளைங்க அந்த மாமா சித்தப்பான்னு சொல்லி அவங்கள்ட்ட காட்டினது, அவனுக்கு சுகம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கடைசி நேரத்துல 13 பிள்ளைகளும் அவனுக்கு பக்கத்துல வந்து நின்று தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, ஒரு அன்பு மகனுக்கு வேலையில சேர்ந்து 15 நாள் தான் ஆச்சு, லீவே கொடுக்க மாட்டாங்க. வேலையை ஒரு அவருடைய மனைவிட்ட அன்பு மகள்கிட்ட கேட்டேன், உனக்கு லீவு கிடைச்சா அப்படின்னு கேட்டேன். லீவு கிடைக்கல சித்தப்பா, நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன், வந்திருக்கேன், போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் கடவுள் ஆசீர்வதிப்பார்கள். இப்படி இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலர், அத்தனுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், இன்னும்
என்னுடைய கோ பிரதேஷ் அவங்களுடைய உறவுகள், எங்க கோ சிஸ்டர்ஸுடைய உறவுகள், ஒவ்வொருவரும் எல்லா நிலையிலும் ஏதாவது விதத்தில் வந்து உதவி செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் பேரை சொன்னா நூற்றுக்கணக்கில் பேரை இந்த இடத்துல சொல்ல முடியும். குறிப்பா ஆலிசாந்தி தாயினுடைய ஸ்தானத்திலே இந்த எங்களுடைய சித்தி ஒரே ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க. அவங்க இவனுக்கு மட்டும் இல்லை, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கும் வயசு 80 காரக்குடியில் இருக்கிறாங்க. சின்ன ஒரு பிரச்சனைன்னு அவங்க கேள்விப்பட்டாலும் நாங்கள் ஏன் ஆண்டின்னு கேட்டாலும் அவங்க தன்னுடைய கணவனை கூட விட்டு வந்து எங்களுக்கு உதவி செய்த ஆலிசாந்தியை நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லி ஒரே ஒரு மாதிரியை மாத்திரம் இங்கிருந்து எடுத்து சொல்லுங்கள். இந்த பிரிவு என்பது இந்த குடும்பத்தை பொறுத்தவரையிலே அது மிகப்பெரிய இழப்பு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் என்னுடைய அன்பு வாழ்க்கை துணைக்கு அவளுடைய ஒரே ஒரு அவுட்லெட் வந்து இதுதான். அது முடிஞ்சு போச்சேன்னு சொல்லும்போது ஒரு சங்கடம் தான். இருந்தாலும் கடவுள் இதற்கு மாற்று ஒரு வழியை தருவார் என்கிற நம்பிக்கையிலே இந்த இறுதி யாத்திரையிலே இரங்கல் சொல்வதற்காக, எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்லி என் இரங்கல் உரையையும் நன்றி உரையையும் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.